நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா. இந்த பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் ஏற்கனவே செய்த ஒரு தொழில் தான். ஆனால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். அந்த தொழில் நுணுக்கம் என்ன, அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் இருந்தால் கூட இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களோ இல்லை அதிக அளவில் கிடைக்காம இருக்கிறதுனால இப்போ மருந்து பயன்படுத்துகிறோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் புதுசாக வியாதிகள் வருது, அதுக்கு தகுந்த மருந்துகள் வருது. அப்போது இந்த துறை அப்படிங்கிறது மனித இனம் இருக்கிற வரைக்கும் இந்த துறை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகுது, இருந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போது இந்த மெடிக்கல் ஷாப் எப்படி ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன இடவசதி வேணும், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நாளில் கிடைக்கும், இதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும், என்ன கல்வி தகுதி வேணும், எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட இதில் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஃபார்மாசிஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மாசிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அப்போ வைக்கிறவங்களாம் ஃபார்மாசிஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. யாராவது ஒரு ரிலேஷனோட ஒரு லைசன்ஸையோ இல்லை மற்றவங்க லைசன்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வைக்க முடியும். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் அவங்க நேமில் அவங்க லைசன்ஸில் நம்ம அந்த கடை வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே முடிச்சிருந்தோம்னா இன்னும் ப்ளஸ். அப்போ ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பி ஃபார்ம் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா டி ஃபார்ம் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா நம்ம ஒரு மெடிக்கல் கடை வைக்கிறதுக்கான தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான மெடிக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எல்லா கம்பெனிஸையும் சொல்கிறது கஷ்டம். சும்மா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சன் ஃபார்மாசூட்டிக்கல், டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரி, சிப்லா, அர்பிந்தோ ஃபார்மா, இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அதாவது மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி எம்என்சியில் ஃபைசர் இருக்குது, ஜான்சன் அண்ட் ஜான்சன் இருக்குது. முக்கியமாக தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான கம்பெனிகள் நிறைய இருக்குது. நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே மருந்து வாங்கலாம், எந்த இடத்துல நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே நேரத்தில் எந்த ஏரியாவுக்கு எந்த மருந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த பிஸ்னஸில் நம்ம என்ன செய்ய முடியும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த கடையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் அண்ட் பிராண்டட் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிராண்டட் டேப்லெட்ஸ்னால் ஒரு பெரிய கம்பெனி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரியான கம்பெனியோட டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே ஜெனரிக் அப்படின்னா அதே மாதிரியான ஃபார்முலா உள்ள மருந்து தான், ஆனால் சாதாரண கம்பெனிஸில் தயாரித்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக விற்பாங்க. இதுதான் நம்ம ஜெனரிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டு விதமான மருந்துகளையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், கடைகளில் வைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மில்க் பவுடர்ஸு, அப்புறம் பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு, எனர்ஜி ட்ரிங்க்ஸு, ஆயின்மெண்ட்ஸு, அப்புறம் ஸ்ப்ரே, இந்த மாதிரி விஷயங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸு, விட்டமின் டேப்லெட்ஸு, கால்சியம் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி தேவைப்படும். அப்புறம் விமெனுக்கான சானிடைசர்ஸ், அப்புறம் சோப்பு, ஷாம்பு, அப்புறம் ஆர்கானிக்கில் ஆயுர்வேதிக்கு மெடிசின்ஸு, இதையும் நம்ம கலந்து வைக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரிஞ்சு, நீடில், ஸ்டாப்பிள்ஸு, க்ளவுஸு, அப்புறம் மெடிக்கல் கவுன்ஸு, மாஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இதுக்குள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எல்லா விதமான பொருளும், அதாவது மருந்து சார்ந்த எல்லா விதமான பொருளும், ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான பொருளும் என்ன இருக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மெடிக்கல் ஷாப் வைக்கும்போது நம்ம அப்போ இது வைக்கிறதுக்கு நமக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். இதில் இடவசதியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எந்த மாதிரி இடத்துல இது நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடடான இடத்துல வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல, ஒரு மெயின் ரோட்டில், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும், இந்த பிஸ்னஸில் வர முடியும். அப்போது இட வசதி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற கடையோட அளவை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருசாக வைக்கலாம். எந்த அளவுக்கு பெருசாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பொருட்கள் நம்ம இறக்க வேண்டியிருக்கும். இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோட
எண்டில் பார்க்கலாம். இப்போ லைசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரக் லைசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்எஸ்சிசிஐ லைசன்ஸ், இது ரெண்டும் கட்டாயமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், ஷாப் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இதை பற்றி இதுக்கான வெப்சைட்டே இருக்குது, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடையோட நேம் என்ன, எங்கே வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். கட்டாயம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுட் அண்ட் ட்ரக் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஆடிட்டரையோ இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தீங்களையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கலாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாம என்ன முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதலீடு அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது இடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த முதலீட்டோட விவரங்கள் வந்து மாறும் இல்லைங்களா. ஒரு கிராமத்தில் வைக்கிறதுக்கும் ஒரு டவுனில் வைக்கிறதுக்கும் ஒரு சிட்டியில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் கிராமத்தில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் அதுக்குள்ளே நீங்கள் முதலீடு இருந்தால் கூட நீங்கள் வைக்க முடியும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் பிராண்டட் மெடிசின்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க, சாதாரணமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வைக்கும்போது ஒரு 10 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு முதலீடு இருந்தால் போதும். ஆனால் இதுவே நீங்கள் டவுனில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 15லேருந்து 20 லட்ச ரூபாய் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். இதுவே நீங்கள் சிட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா 20க்கு மேலே 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் கூட அவங்கவுங்களோட கையில் வச்சிருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போது நீங்கள் மினிமம் ஒரு டவுனில் வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த 20 லட்ச ரூபாயை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சரக்குகள் வாங்குறதுக்கு நீங்கள் பாதி அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடத்திற்கான அட்வான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரேக்ஸ் அடிக்கிறது, அந்த உள்ள வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த ரேக்ஸ் எல்லாமே நீங்கள் அடிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அப்புறம் பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த மாதிரியான நேம் போர்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மிச்ச பணத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது டோட்டலாக உங்களோட முதலீடு அப்படிங்கிறது ஒரு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுனில் வைக்கிறது அப்படின்னாக்கா செலவாகும். இந்த மருந்து பொருட்கள் நம்ம சேல் பண்ணுறதுல நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நார்மலாக வந்து 20% சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து பிராண்டட் விற்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் கொஞ்சம் லோக்கல் கம்பெனிஸாக இருக்கிற மருந்துகளை, அதாவது மாற்று மருந்துகளாக கொடுப்போம் இல்லையா, இந்த கம்பெனி இல்லைங்க வேறு கம்பெனி இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மெடிசின்ஸ்க்கு பார்த்தா உங்களுக்கு மார்ஜின் நிறையா இருக்கும், அப்போ அதில் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அப்போ இதில் கிடைக்கக்கூடிய மொத்த டோட்டலாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 40% வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் நிற்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தில் பாதி அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்ல மருந்துகள் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு கரெக்டாக நீங்கள் சேல் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும். இந்த தொழிலில் நம்ம கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவுக்கே. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, உள்ளேயே எல்லாமே வச்சிடுறாங்க, ஃபார்மசிலேருந்து எல்லாமே உள்ளே வச்சிடுறாங்க. அப்போ நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படிங்கும்போதே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சின்னதாக ஒரு ரூமோ 2 ரூமோ தடுத்து அதில் நம்ம டாக்டர்ஸை என்ன செய்யலாம், இன்வைட் பண்ணலாம். அப்படி இன்வைட் பண்ணும்போது நம்ம அந்த ரெண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி விற்கக்கூடிய மெடிசனில் அவங்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுடைய சேல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அங்கே வர்றவங்கெல்லாம் கரெக்டாக உங்கள்கிட்டயே அனுப்பி விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்கும். அப்போது நீங்கள் புதுசாக நீங்கள் இப்போ தான் வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்துலேயே ஒரு ரூமோ 2 ரூமோ தடுத்து அதில் வந்து நீங்கள் டாக்டர்ஸை இன்வைட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டட் ஐட்டம்ஸில் இந்த ஸ்பெசிஃபையாக ஒரு சில மெடிசின்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான மெடிசின்ஸ் நிறைய இடத்துல
இடத்துல கிடைக்காது. அந்த மாதிரியான ரொம்ப காஸ்ட்லியான மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். அதை வந்து விற்பனை பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் நிற்கும். 3வது பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ்லேருந்து வர்ற கஸ்டமர்னு இல்லாமல் யார் வந்தாலும் நம்மளுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுக்கணும். இப்போ மந்த் ஆன் மந்த் ஒரு சிலர் வந்து டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், டோர் டெலிவரி பண்ணலாம். அந்த சிஸ்டத்தை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, எல்லா டாக்டர்ஸ் சொல்கிற மருந்து மாத்திரைகளும் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஒவ்வொரு கம்பெனி மாத்திரைகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆல்டர்னேட்டிவ் கம்பெனி மருந்துகளை விற்க தெரியணும். அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம், இந்த கம்பெனி இல்லை, வேற கம்பெனி இருக்குது, அந்த பிராண்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், மாற்று மருந்துகள் கொடுக்கலாம். இந்த வகையிலேயே நம்ம என்ன செய்ய முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா, இப்போ ஒரு ஏரியா இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் வாங்கக்கூடிய அந்த கம்பெனி மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு ஏரியாவில் திருச்சியிலையோ இல்லை மதுரையிலையோ நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி மருந்துகள் அங்கே கிடைக்காது. அப்போது நம்ம எந்த இடத்துல கடை வைக்கிறோமோ அந்த ஏரியாவில் என்ன மருந்துகளை நம்ம விற்பனை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லை சேல் பண்ணணும். ஏதோ ஒன்று அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது, இப்போ எல்லாமே ஆன்லைன் மெடிசின்ஸ் எல்லாம் கூட இப்போ வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதோட நம்ம போட்டி போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். எந்த ஒரு தொழிலை பண்ணும்போதும் நம்ம நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம போட்ட முதலீடை எப்போ எடுப்போம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நம்ம பண்ணும்போது அந்த முதலீட்டை நம்ம எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும், லாபமாக இருக்கும். அப்போ இந்த முதலீட்டை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆகும். சாதாரணமாக நீங்கள் போடுற முதலீடு ரொம்ப கம்மி கிடையாது. ஒரு 20 லட்ச ரூபாய் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 3 இயர்ஸ்லேயே மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக 3 இயர்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், போட்ட முதலீடை எடுக்க முடியும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன அந்த ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கான சேலரி, ஒரு 2 அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி, இபி பில்லு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கழித்து வர்றதை தான் என்ன சொன்னேன், நெட் ப்ராஃபிட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான ஒரு செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரும். அது போக உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 20%லேருந்து ஒரு 30% வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது செலவுகள்லாம் கழிச்சது போக. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து எப்போவுமே லாங் டேர்ம் இந்த பிஸ்னஸ் இருக்கும். மனித இனம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மருந்து பொருட்களை விற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அப்போது நம்ம நல்ல விதமாக வச்சு இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம் அப்படின்னாக்கா, லைஃப் லாங் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும், பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதுவும் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல சேவை புரிந்த ஒரு திருப்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.